அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி சாரி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறி குவலையனெல்லாம் போங்குக வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. அனைத்து நண்பர்களுக்கும் முதற்கண் நன்றியை தெரிவித்து இந்த சமாதியை ஏன் வைக்க வேண்டும் என்று வள்ளல் பெருமான் கூறுகின்ற போது நம்முடைய உடலானது மிகவும் சிறப்பான ஒரு உடல். இந்த உடலிலே நாரணியடியன் என்பார்கள். ஒரே ஒரு அணுவை எடுத்தால் அதில் எல்லா ஹிஸ்டரியும் அடங்கியிருக்கும். இந்த உடலை பற்றி முழுவதுமே அடங்கியிருக்கும். இந்த உடலை நாம் அடக்கம் செய்தால் இறைவரை கூட எழுப்ப முடியுங்க. அப்படியே எழுப்ப முடியும். ஆனால் எரித்து விட்டால் கண்டம் துண்டமாகும். இதில் இருக்கக்கூடிய தனஞ்சயன் வாயு என்பது வெளியேறுவதற்கு நீண்ட நாள் ஆகும். அதற்குள்ளே நாம் எரித்து விட்டால் அந்த உடம்பிலே இருக்கக்கூடிய தனஞ்சயன் வாயு அழியக்கூடும். அதனால் அவையெல்லாம் செய்யக்கூடாது, புதைக்க வேண்டும். புதைப்பதால் தான் மிக நன்றாக இருக்கும்
எரிக்கக்கூடாது என்று பெருமான் வலியுறுத்துகிறார். காரணம் என்னவென்றால், நீங்கள் வந்து சக்குபாய் கதையெல்லாம் கேட்டிருப்பீங்க. சக்குபாய் அம்மையாரை வந்து ஒரு இடத்துல புதைச்சிறாங்க. அந்த ஊர் மக்கள்லாம் போய் சக்குபாய் வந்து அந்த இறைவனே சக்குபாய் வடிவத்தில் ஒரு வில்லேஜில் அந்த ஊரில் போயிருக்காங்க. அப்போ சக்குபாயை எழுப்ப சொல்லி ஆண்டவன் பணிக்கிறார். அப்போது அந்த அம்மா வந்து எங்கே வந்து அடக்கம் செய்திருக்கிறார்களோ அதை கண்டுபிடித்து வாருங்கள் சொல்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, நிறைய பணம் இருக்குது, நாங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒவ்வொரு இடத்துலையும் நோண்டி தட்டிக்கிட்டே வாங்க, எதில் வந்து இறைவன் பேர் வருதோ அதுதான் வந்து சக்குபாய் என்று சொல்கிறார்கள். ஏன் என்று சொல்ல வரேன்னா, இதில் இருக்கக்கூடிய அந்த உணர்வுகள் எல்லாம் இதில் இருக்கும், அப்படியே இருக்கும். ஒருவேளை இறைவனே வந்து கூட எழுப்பலாம், பெரிய பெரிய ஞானிகள் கூட எழுப்ப முடியும் இந்த உடலை. அதனால தான் வள்ளல் பெருமான் புதைக்க வேண்டும், புதைத்தால் தான் நல்லது, எரிக்கக்கூடாது, எரிப்பது என்பது தவறான ஒன்று என்று கூறியிருக்கிறார். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. நம்முடைய தலைவர் அவர்கள் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் எரிக்கக்கூடாது, புதைக்கணுன்றார். ஏனென்றால் எரிக்கும் போது இந்த உயிராணுக்கள் இன்னும் துன்பப்படும். அதனால அந்த துன்பப்படத்தை நம்ம மனதாலே கண்ணால பார்க்கக்கூடாது. அதனால புதைத்தால் இந்த ஜீவ நஷ்டம் ஏற்படாது, பார்க்கறதுக்கும் அவர்களுக்கும் துன்பம் ஏற்படாது. இந்த தேகத்தை பலகாலம் நம்ம ஜீவித்து இந்த தேகத்தை உடனே எரிப்பது பாவமாகும். அதனால இந்த தேகத்தை புதைத்துட்டு அவங்களோட வணக்கம் மரியாதை செலுத்தும் போது அந்த ஜீவன் வந்து மீண்டும் உயிர்த்தெழும் போது திருப்பி நம்ம உள்ளத்துல வந்து புகுந்து அதை இது. அதனால அந்த ஜீவனை